நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கர்த்தருடைய சுத்த கிருபையை பார்க்கிறோம். தேவனுக்கு கர்த்தர் 9 நாட்களாக அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய 21 நாள் உபவாசத்துல இன்னைக்கு 9வது நாள். இது வந்துட்டு 3வது வாரம். அவ்வளவு பேர் உபவாசம் எடுக்கிறீங்க எனக்கு தெரியாது. அது உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு உறவு. I pray the Lord the host will definitely bless you. உபாகமம் புஸ்தகத்துல 28ஆம் அதிகாரத்துல சில வசனங்களை எடுத்து வாசிங்க. உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தியத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அவருடைய சத்தியத்துக்கு உண்மையாக நீ செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பாத்தீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அவருடைய சத்தியத்துக்கு செவி சாய்க்கும் போது கர்த்தர் பூமியில உங்களை எப்படி வைப்பாருங்களா? மேன்மையாக வைப்பார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆசை இருக்குது, நமக்குள்ள ஒரு வாஞ்சை, ஆண்டவரை நம்ம மேன்மையா வைக்கணும், நான் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும். ஆனா இந்த ஆசீர்வாதத்துக்கு ஊற்று, இந்த ஆசீர்வாதத்துக்கு மூல காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் தாமே. ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தைகளை நீ கை கொள்ளும் போது, என் வார்த்தைகளை நீ பின்பற்றும் போது என்னவா இருக்குங்களா? அது பூமியில உங்களை எப்படி வைப்பாருங்க ஆண்டவர்? உங்களை வாசிக்கிறீங்க, கர்த்தர் என்னை மேன்மையாக. அந்த 2வது வசனத்தை வாசிக்கும் போது நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு பாருங்க, யாருடைய சத்தம் கிடையாதா? உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து இப்போ பேசப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் உன்மேல் வந்து நம்ம அநேக நேரத்துல சொல்றீங்க, மேல வாங்க ஆண்டவரே, அபிஷேகத்தை மேல என்ன பண்ணுங்க, ஊற்றும் ஆண்டவரே. நானா விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. பெற்றவங்க கொடுக்கிற ஆசீர்வாதம், வயதானவங்க கொடுக்கிற ஆசீர்வாதம், உற்றார் உறவினர்கள் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆனா இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் தாமே கொடுக்கிறாரு. வசனம் கூறுகிறது, என்ன சொல்கிறாங்க ஆண்டவருங்க, உங்க மேல வந்து அமர்ந்து இருக்கும் விசுவாசிக்கிறவங்க இந்த ஆசீர்வாதம் என் மேல என்ன பண்ணாங்களா, சதா காலத்துக்கு தங்கி இருக்கணும். எவ்வளவு பேர் நம்புறீங்க? ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவரை ஆசீர்வாதமான ஒரு ஜனமாக ஆண்டவரை மாற்றணும். உங்களுடைய பார்வை மாறும் போது உன்னுடைய விசுவாசம் மாறும். விசுவாசம் மாறும் போது கர்த்தர் மேல விசேஷமான காரியத்தை நமக்காக வைக்கணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற இந்த காலவெளியில ஒரு ஆமென் சொல்லுவீங்க. இந்த காலவெளியில ஒரு ஆமென் சொல்லுவீங்க. இங்க பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க மேல என்ன பண்ணுங்களா, வந்து பலிக்கும். அநேக நேரத்துல இந்த சமைக்கிறவங்களை பார்த்து நான் என்ன பண்ணிருக்கிறேங்க, பார்த்து கேட்டிருக்கிறேன். அவங்க பால் என்னது, நான் சொன்ன என்னங்க அழிச்சிடும் ஐயா, சபை என்னுடைய சாபம் மேல என்ன பண்ணுங்க தங்கிடும். ஆண்டவர் சொல்றாரு, பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் காது உள்ளவன் கேட்கும் போது கர்த்தர் தாமே அந்த ஆசீர்வாதத்தை நம்ம மேல என்ன பண்றாருங்க, என் மேல் வந்து உனக்கு. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறது? இந்த 9வது நாட்களுடைய உபவாசத்துல கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என் குடும்பத்தை அது பலிக்கணும்னு எவ்வளவு பேர் விசுவாசம்? இது விசேஷமானது. நிச்சயமா சொல்லுகிறேன், இது ஒரு புது சீசன் ஆஃப் பிளெஸிங் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்கு இதெல்லாம் வாசக்காதவர்கள். 9 வித்தியாசமான நாட்கள், 9 வித்தியாசமான போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டம், கண்ணீர், வேதனை, வியாகுலங்கள், பிரச்சனைகள் எல்லாமே வந்தாலும் சரி, கர்த்தர் இந்த காலவெளியில கூறுகிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீ ஏற்றுக்கொள்ளும் போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க மேல வந்து தங்கியிருக்கும். நீங்க எதுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்க குடும்ப சூழ்நிலைகள் மாறணும் நீ ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய வேலை சூழ்நிலைகள் மாறணும் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம், கணவனுக்காக ஜெபிக்கலாம், மனைவிக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வார்த்தைகள் கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் நீ கேட்கும் போது என்ன வந்து தம்பங்களா, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உங்க மேல வந்து விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, என் மேல ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தையை மேல பழிச்சுட்டா ஆண்டவரே. அநேகர் என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, ஆண்டவரே மேல ஒரு லாட்டரி விழுந்துட்டா ரொம்ப நல்லா இருக்குமே. இந்த பை ஷோரூம்ல எல்லாம் போனீங்கன்னா லாட்டரி விழுவும்.
எதிர்க்க வந்து 4 காரை வந்து நிக்க வச்சிருக்கோம். இந்த கார்ல எனக்கு எதுனா ஒரு கார் அடிச்சா எனக்கு எப்படி இருக்குங்க லாட்டரி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தை நீ ஏற்றுக்கொள்ளும் போது உண்மையில என்ன வந்து தங்குங்களா? ஆசீர்வாதம். எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க இந்த காலவில் நான் ஆசீர்வாதமா இருக்கணும், என் சபைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும், என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும், என் உற்றார் உறவினர் மத்தியில தேவனை கர்த்தர் உன்னதமான ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் வைப்பார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் உள்ளவர்கள் மட்டுமே தேவனுடைய மகிமையே, தேவனுடைய மகிமையே, தேவனுடைய மகிமையே. கர்த்தருடைய வாழாக்க மாட்டார், கர்த்தருடைய தலையாக மாற்றும், கர்த்தருடைய கீழாக்க மாட்டார், கர்த்தருடைய மேலாக்குவார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? 9 நாட்களாக ஒவ்வொரு அடிச்சவர்ல போகும்போது தேவனுக்கு கர்த்தருடைய பிரசன்ஸ். உபாசிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த அனுபவம் தெரியும். நான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஜெபிக்கிற பிள்ளைங்க அறிந்து கொள்வாங்க, புரிந்து கொள்வாங்க. ஏன்னா அவருடைய பார்வை ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை. விசுவாசிகள் ஹல்லேலூயா. கர்த்தர் முச்செடியில இருந்து ஆண்டவர் ஜனங்களிடத்துல பேசணும், சத்திய விதத்துல வாசி. இந்த காலவேளையில தேவனை கர்த்தர் உன் வீடே முச்செடியாக மாற போகிறார், உன் வாழ்க்கை ஒரு முச்செடியாக மாற போகிறார். நீ அநேகரிடத்தில் பேசுவ, நீயோ ஆசீர்வாதமாக இருப்பார். விசுவாசிக்கிறவங்க, விசுவாசிக்கிறவங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். கர்த்தர் சொல்கிறாங்க காலவேளையில. ஒருவேளை நீ உடைந்து போன ஒரு உள்ளத்துல நீ வந்திருக்கலாம், ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஆசீர்வாதத்தை அவன் மேல நான் வைத்திருக்கிறேன், உன் மேல ஆசீர்வாதம் அமர்ந்து இருக்கும். வசனம் சொல்கிறது, நீதிமானுடைய வழிகள் கர்த்தர் அறிந்திருக்கிறார், துன்மார்க்கனுடைய வழியோ அழிஞ்சிடும். இன்னைக்கு இந்த காலவேளையில நீதிமான் இருக்கிறதுனால தான் அவருடைய சமூகத்துல ஏங்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் உருவாக்கப்படுவேன், ஒரு வார்த்தை சொல்லுங்க நானு, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே நான் உருவாருவேன். மோசேயுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை வருகிற வரைக்கும் அவன் உருவாக்கப்படவில்லை. நாம் விசுவாசிக்கிறவங்க, விசுவாசிக்கிறவங்க 40 ஆண்டுகளாக தன்னுடைய வாழ்க்கை எகிப்தில கழித்தார். நாம் பார்க்கிறோம். மோசே ஒரு விசேஷமான ஒரு மனிதன் எப்ப தெரிஞ்சீங்களா? கர்த்தருடைய சமூகத்துல அவர் வந்து நிற்கும்போதுதான். நீங்க அநேகருக்குள்ள தாளந்துகள் இருக்குது, அநேகருக்குள்ள கிருபை உண்டு, ஆனா you are not able to understand it because you are not come to the cross. கர்த்தருடைய சிலுவை அடியில வர முடியல. 40 ஆண்டுகளாக மோசே தன்னுடைய வாழ்க்கையை எகிப்தின் அரண்மனையில செலவழித்துக் கொண்டார். 40 years is nothing. 40 years is something very great. It's something unique. It's something very passionate. 40 ஆண்டுகள் அவருக்கு அதிகாரம் இருந்தது, 40 ஆண்டுகள் நல்ல உணவு இருந்தது, 40 ஆண்டுகள் நல்ல ஆடைகள் இருந்தது, அவனுக்கு சேவை செய்யத்தக்க அநேக மக்கள் இருந்தான்னு சொல்லிட்டு சத்தியவேதத்தில் இருந்தார். That was his first 40 years. ஆனா அவனை பார்வனுடைய அரண்மனையில கூட அவன் யாருன்னு கண்டுபிடிக்க. எத்தனை ஆண்டுகளாக சபையில இருக்கிறன்ற முக்கியம் கிடையாது, எத்தனை வருஷங்களாக கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கிற முக்கியம் கிடையாது. Because you will not be recognized. எகிப்துல ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்கும்போது அவனுடைய உயிருக்கு பயந்து மோசே வனாந்தரத்தின் பாதைக்குள்ள நடந்து போகும்போது மீதியான் என்ற தேசத்துக்கு அவன் வந்து தங்கி இருக்கிறதும் அங்க இருக்கிற ஒரு திருமணமாகிற காட்சி நம்ம பார்க்கிறோம். 40 ஆண்டுகள் மறுபடியாக தன்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல அதுவும் it was vanity. சாலமோன் கூறுகிறது போல மாயே மாயே எல்லாமே சூரியனுக்கு கீழே ஒரு விஷயத்தை நான் என்ன பார்த்தேன் பொதுவாக பார்த்தேன் அப்படின்னு சாலமோன் ராஜா சொல்லி. இன்னொரு 40 வருஷம் 80 வருஷம் ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையே என்ன எடுக்குதுங்க தோத்தவனா சத்தியம். அரண்மனையில் இருக்கும்போது எப்படி எல்லாம் இருந்தா அவன் யோசித்து பார்த்திருக்கலாம். அடுத்தது அவருடைய வாழ்க்கை எங்க வந்தது தெரியுங்களா? வனாந்தரத்தின் பாதை. நீங்க எத்தனை பேர் வனாந்தரத்துக்கு போய்க்கிறீங்க எனக்கு தெரியாது. வனாந்தரம் சொன்னீங்கன்னா ஒரே ஒரு சின்ன என்னதுங்க பில்லு கூட இருக்காது, உனக்கு அதுதான் வனாந்தரம். எந்த ஒரு கண்ணி எச்சுக்கிறது அது வரைக்கும் வெறும் பாறைகளும் 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 கல்களும் இதுதான் பார்க்க முடியும். இதுதான் வனாந்தரம். ஆண்டு சொல்ற வனாந்தரத்துல நான் என்ன பண்ணுவேன், நீர் ஊற்ற அப்படின்னா தண்ணியே இல்லைன்றதுதான் அவருடைய வார்த்தை. விசுவாசிக்கிறவங்க மோசேயோட வாழ்க்கையில நடந்த ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் தன்னுடைய வாழ்க்கையை மாறிவிட்டது. எப்பொழுது அவர் கர்த்தரை சந்திக்கும் போதுதான். When he met God, his life changed forever. When he met God, God changed his life. When he met God, he had an authority. கர்த்தரை சந்திக்கும் போது உன்னோட வாழ்க்கையில ஒரு
வித்தியாசமான ஒரு பொறுப்பு ஆண்டவர் கொண்டு வருவார். விசுவாசிக்கிறவங்க ஹalleluya. 40 ஆண்டுகளாக எகிப்தில் இருக்கும்போது ஆசீர்வாதம் கிடையாது. 40 ஆண்டுகள் மிதியான் தேசத்துல வந்துட்டு வனாந்தரத்தின் பாதையில இருக்கும்போதும் என்ன இல்லைங்க, ஆசீர்வாதம் கிடையாதுங்க. கர்த்தருடைய சமூகத்தை ஜீவா இருக்கும்போது ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலத்துல? கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன் ஐயா, ஆண்டவர் என்னை ஒரு அக்னி ஜுவாலையாக என்ன மாற்றுவாருங்க. பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு என்ன மாறுங்க, ஆசீர்வாதமாக மாறும். விசுவாசிக்கிறவங்க ஹalleluya. யாத்ராகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் தூதனானவன் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து, பாருங்க எங்க நிக்கிறாருங்க கர்த்தர் இன்னைக்கு. அவர் ஒரு கல்ல நிலை இருக்கலாம், ஒரு பாறையில நிலை இருக்கலாம், பயில்வழிகளை நிலை இருக்கலாம். ஆனா வேதம் கூறுகிறது கர்த்தரோ எங்க வந்திருக்கிறார்களா, ஒரு முட்செடி நடுவுல வந்து நின்று ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று. பாத்தீங்களா அந்த இடத்துல கர்த்தர் வரும்போது முதலாவது என்ன அவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய அட்மாஸ்பியரை ஆண்டவர் சேஞ்ச் பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க ஒருவேளை நீ வனாந்தரத்துல இருந்தாலும் கூட கர்த்தர் நம் நடுவுல வரும்போது அது முட்செடியாக இருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன உண்டாக்குறாருன்னா அக்னி ஜுவாலை உண்டாக்குற. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறேன் இந்த காலவெளியில கர்த்தர் அக்னி ஜுவாலையாக ஆண்டவர் என்ன மாற்றுவாரு? விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. இந்த அக்னி ஜுவாலையின் மத்தியில் அவர் என்ன பண்ணுகிறார் தெரியுங்களா? நின்று அவனுக்கு தரிசனமானார். ஹalleluya. அவனுக்கு என்ன இருக்கிறாங்க ஆண்டவர்? தரிசனம். யாருக்கு தரிசனமானாங்க? அப்போது 40 ஆண்டுகள் எங்க இருந்தாங்க? அரவணையில இருக்கும்போதே தரிசனமாகல. 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் இருக்கும்போதே தரிசனமாகல. ஒரு விசேஷமான ஒரு ஆரம்பிப்பு. God wants to start something new in your life. God is not interested on your past or your old. God is more interested on your future. கர்த்தருக்கு பழமையான விஷயத்துல அவருக்கு என்ன இல்லைங்க, ஈடுபாடு இல்ல. விசுவாசிக்கிறவங்க கர்த்தருக்கு என்ன இஷ்டங்க, கர்த்தருக்கு ஒரு புதுமையான காரியத்தை ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்யணும் என்ன பண்ணுகிறாங்க, வாஞ்சிக்கிறாரு. விசுவாசிக்கிறவங்க இங்க பேசப்படுகிற ஒவ்வொரு வாக்கியம் உன்னோட வாழ்க்கையில என்னவா மாறுங்க, ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுவாரு. ஹalleluya. 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 முச்செடியில நின்று என்ன பண்ணுகிறாருங்களா, தரிசனமானார். யாருக்கு? மோசே. இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையில கர்த்தர் தரிசனமாக I want to see God. கர்த்தர் என்ன பண்ணுங்க, நான் பார்க்கணும். எவ்வளவு பேருக்கு வாஞ்சை இருக்குதுங்க, கர்த்தர் நான் பார்க்கணும், கர்த்தர் நான் பார்க்கணும். I want to see God. கர்த்தர் அனுகிரகம் செய்கிற இடத்துல என்றென்றைக்கும் நீ ஸ்தாபிக்கப்படுவ. இயேசுவின் நாமத்தில் நீ நிர்மூலமாக மாட்ட. விசுவாசிக்கிறவங்க கர்த்தருடைய அனுகிரகம் மேல வந்துச்சுன்னா, உங்க வீடு மேல வந்துச்சுன்னா ஆனா என்ன பண்ணுவாருங்களே, உன்னை ஸ்தாபிக்க வைப்பார். எவ்வளவு பேர் நம்புகிறீங்க? ஹalleluya. உபாகமம் புத்தகத்துல 28ல ஆண்டவர் சொல்றாரு. உபாகமம் புத்தகம் 28:8ல வாசிக்கும் போது, உன்னுடைய களஞ்சியங்கள் கர்த்தர் உன்னுடைய களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உனக்கு ஆண்டவர் என்ன செய்வாருங்களா? ஆசீர்வாதம். சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. களஞ்சியம் சொல்லும்போது என் வீடு, என் கூடாரத்தை முதலாவது ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்களா? ஆசீர்வாதமா வைப்பாரு. நம்பிக்கை இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என் வீடு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ ஒரு வேளை நினைக்கலாம் எனக்கு வீடு வந்து ஆண்டவருக்கு கொடுப்பார். ஐயா கருணை உள்ளவர், கிருபை உள்ளவர், மகா பரிசுத்தம் உள்ளவர் என் தேவன். காரணம் என்ன தெரியுங்களா? அவர் வருகிற இடத்துல ஒரு சூழ்நிலை, ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகுதுங்க. இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறவங்க ஹalleluya. ஹalleluya. உன் களஞ்சியங்கள் என்னவா இருக்குங்களா? ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். பாத்தீங்களா, நீங்க என்ன விஷயத்துல நீங்க கையிடுகிறீங்களோ அது என்னவா மாறுங்களா? விசுவாசிக்கிறவங்க நம்பிக்கையோட செய்கிற பிள்ளைங்க ஆசீர்வாதத்தோட அது நிரப்புவாங்க. நீ கையிடும் எல்லா வேலை எப்படி இருக்க செய்வாங்க? ஆசீர்வாதமா இருப்பா. ஆண்டவர் இது என்ன கொடுக்கலீங்களா? இது சும்மா ஒரு மேஷ சொல்லையா? இது கட்டளையா? So blessing is your authority. நீ ஆசீர்வாதத்துல வாழ்கிறதா ஆண்டவர் கொடுத்திருக்கிற மகா பெரிய என்னதுங்களா? கட்டளை. அப்ப ஏன் பாசனா இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிற? நீ இன்னும் முச்செடி எடுத்து வரல.
ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம், தரித்திரம், கண்ணீர், வேதனை, கசப்பு? இன்னும் எகிப்தின் வாழ்வனை வாழ்ந்து கொண்டு எகிப்து வனாந்திரம், அதுக்கு பிறகு எங்கங்க தேவனுடைய பாதம். இது அடுத்த 40 வருஷம். மார்க்கின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த முட்செடி பத்தி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் நான் ஈசாக்கின் தேவனும் நான் யாருடைய தேவனுங்களா? யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முட்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் பாத்தீங்களா? தேவன் எந்த செடியை பத்தி பேசுறாருங்க? முட்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை பாத்தீங்களா? மோசேயின் ஆகமத்தில் என்னதுங்களா சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? நீங்க வாசிக்கவில்லையா? என்ன வாசித்தீங்க? அந்த மாதிரி கர்த்தர் மோசேயை எங்க சந்திக்கிறாருங்க? முட்செடியில. இன்னைக்கு உங்களோட குடும்பம் ஆண்டவர் ஒரு முட்செடியை போல் ஆண்டவர் மாற்றணும் விசுவாசிக்கிறார். விசுவாசிக்கிறவங்க உங்களுடைய கூடாரம் ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்ற போகிறாரு. அவர் சொல்கிறார், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன். I am not a God of dead, but I am the God of living. அதுதான் இங்கிலீஷ்ல நீங்க வாசிக்கும் போது, நான் மரித்தோர்களுடைய தேவன் அல்ல, ஜீவனுள்ள விசுவாசிக்கிறவங்க. இந்த யாத்திராகம புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வரும்போது மறுபடியாக அந்த 4ஆவது வசனத்துல அவர் என்ன செய்கிறாருங்க? அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். பாத்தீங்களா? யாரும் பார்க்கும்படிங்க, நீ தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷன் பார்க்கும்படி யார் வருகிறாங்க? இப்பொழுது கிட்ட அந்த முட்செடி இடத்துல மோசே வருகிறதை கண்டார். இன்னைக்கு நாம் விசுவாசிகளாக ஆண்டவர் செய்கிற எல்லா அற்புதமான நிகழ்வுகளை பார்க்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்னா ஒரு அழைப்பு கொடுக்கிறார். God is inviting us again to the family. ஆண்டவர் மறுபடியாக நம்ம எங்க கூப்பிடுறார்? அழைப்பு கொடுக்கிறாருங்க, அவருடைய குடும்பத்துக்குள்ள. இந்த முட்செடி என்றது எல்லாருக்குமே கிடைக்கிற அழைப்பு கிடையாது. 6 லட்சம் ஜனங்கள் மோச வாழ்ந்த காலகட்டத்திலேயே எகிப்தில் வாழ்ந்து கொண்டு நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். அவர்களுக்கு கிடைக்காத ஒரு தரிசனம் இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன ஆனாருங்களா? தரிசனம் கொடுத்தாரு. ஏறத்தாழ 120 கோடி மக்கள் நம் தேசத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சிலர் ஜனத்தை இயேசுவுக்காக எழுப்பி பிரகாசிக்கிறாங்க. நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற கூட்டம் விசுவாசிக்கிறவங்க. ஹalleluya. Never underestimate that God has called you for something very special. கர்த்தர் கொடுத்திருக்கிற அழைப்பு ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, இத பண்ணாதீங்க. Don't throw it off. Because the invitation is not from a man, the invitation is from God. கர்த்தர் உங்க வீடு எப்படி மாத்த போறாரு தெரியுங்களா? ஒரு முட்செடியை போல் மாத்த. உன்னை பார்க்கிறவங்க எல்லாம் உன்கிட்ட வருவாங்க இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் உன்னை ஆச்சரியமாக உன்னை மாற்றுவார். உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். எப்பங்க இந்த வார்த்தை நீங்க சொல்லியிருக்கிறீங்க? உனக்குள் பெரியவர் சொன்னீங்கன்னா பெரிய காரியம் தானே நீங்க செய்வீங்க. கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிப்பீங்க. உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர், எனக்குள் இருக்கிறவர், நமக்குள் இருக்கிறவர், நம் சபையில இருக்கிறவர். ஹalleluya. வசனம் அத சொல்லுது. முட்செடியில இருந்து கர்த்தர் தரிசனமாக்குறாரு. மோசே காணும்படிக்கு என்ன பண்ணுகிறாங்களா அந்த இடத்துக்கு? நீ ஆசீர்வாதமா இருந்தீனா உலகத்தார் உன்னை காண ஓடி வருவார். நீ கஷ்டத்திலும் கண்ணீரிலும் வேதனை இருக்கும்போது உங்ககிட்ட யாரும் வரமாட்டாங்க. நீ நான் பிரயாசப்பட்டு பார். But when you are in blessed life, கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் உன்மேல தங்கி இருக்கும்போது உலகத்தார் உன்னை தேடி வருவார்கள். நீ ஒரு முட்செடியை போல் இருப்ப. ஹalleluya. அந்த முட்செடியானது சாதாரணமானது கிடையாதுங்க. அது அக்னி ஜுவாலிக்கிற ஒரு இடம். எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர்னு சொல்லுகிறேனே, அவர் சொன்ன வார்த்தைங்க இது. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உன் நடுவுல இருந்து நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்கிறார். விசுவாசிக்கிறவங்க. அப்ப நீ உலகத்துக்கு நீ யாரா இருக்கிற? உலகத்துக்கு நீ ஒரு முட்செடியை போல் காணப்படுகிற. மோசே போல் அநேக கர்த்தர் அறியாதவர்களை நீ கர்த்தருக்குள்ள கொண்டு வர ஒரு ஊழியம் செய்கிற ஒரு அனுபவத்துக்குள் வருவேன். எப்பொழுது தெரியுங்களா? நீ அக்னியில இருக்கும்போது மட்டுமே இந்த காரியங்கள் நடக்கும். விசுவாசிக்கிறாங்க. ஹalleluya. நீ அக்னியில இல்லாத
ஆண்டவருக்குள்ள இல்லாத நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு நீ நினைக்கும் போது அது எப்பொழுதுமே பலிக்காது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கிற யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ணாங்க, அவங்க மேல வந்து தங்கம். விசுவாசிக்கிறவங்க தங்கி பலிக்கும். அதான் உபாகமம் 28:8 நீங்க வாசிக்கும் போது, உன் களஞ்சியம் அப்படின்னா நீ குறையாக காணப்பட மாட்டேன். வீட்டுக்கு யாரெல்லாம் வருகிறாங்களோ அவங்க நீர் ஊற்றாக போவாங்க, அப்படின்னு ஆசீர்வாதமா போவாங்க, சேமமா ஆவாங்க. இயேசுவின் நாமத்தினால் விசுவாசிக்கிறவங்க கண்ணீரோட நீ எதுவுமே செய்ய மாட்டேன், கம்பீரத்தோட செய்வேன். ஆண்டவருடைய மகிழ்ச்சி என்ன பண்ணுவாங்க, இன்னும் ஆனந்தமாக தேவனை கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. உன் களஞ்சியங்களை ஆண்டவர் என்ன செய்வாருங்களா, ஆசீர்வாதம் செய்வாரு. நீ கையிடும் எல்லா வேலையும் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். கர்த்தர் கட்டளையிடுவார். கர்த்தர் கட்டளையிடுவார். என் தேவனுக்கு கர்த்தர் வெறும் பேசுறது தேவன் இல்லைங்க, அவர் கட்டளையிடுகிற தேவன். The word says command. கர்த்தர் என்ன செய்கிறாருங்களா, நீ ஆசீர்வாதமா இரு. ஆண்டவர் ஒரு வார்த்தை அந்த மாதிரி ஆசீர்வாதமா இருன்னு சொன்னா எப்படி இருக்குங்க லைஃப்? கர்த்தர் நம்மை பார்த்து நீ ஆசீர்வாதமா இருன்னு சொன்னீங்கன்னா நம்முடைய ஜீவங்கள் எப்படி இருக்கும்? அப்ப நான் எங்க வரணும்? இன்னைக்கு என் குடும்பம் ஒரு முச்செடி குடும்பமாக, ஒரு செடியானது அதோட நேரம் தேவனை கர்த்தர் அது ஒரு மரமாக ஆடுவார். உனக்கு அநேக ஆசீர்வாதமா இருப்பாங்க. அதுதான் வயதானவங்களை பார்க்கும்போது, எங்க வீட்டுக்கு இவங்கதான் ஆலமரமா இருக்கிறாங்க, நீங்க இந்த மரத்தை போய் பார்த்தீங்க. பட் அவங்க என்ன சொல்லுவாங்க, வயதானவங்களை பார்த்து எங்க வீட்டுக்கு இவங்க என்னவா இருக்கிறாங்களா, ஆலமரம்னா அவங்களுடைய ஞானமும் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு என்னவா இருக்குது, அவங்க அடைக்கலத்துல நாங்க இருக்கிறதுதான் அது மது வார்த்தை. உன்னை சார்ந்த அநேகர் இருக்கிறாங்க, உன் குடும்பத்தார், அயலத்தார், பந்துகள், சிநேகிதர்கள், நீ சம்பாதிக்கிற பணத்தை சார்ந்த அநேகர் இருக்கிறாங்க. நீதான் உன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு மரமாக முச்செடியை போல் காணப்படும். கர்த்தர் உன் பக்கத்துல இல்ல, உன் வலது பக்கத்துல இல்ல, வசனம் சொல்லுகிறது உன் நடுவுல. என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். என் வீட்டுக்கு எஜமானன் யாரு தெரியுங்களா? உங்க வீட்டுக்கு எஜமானன் யாருங்க? கர்த்தர் தான். விசுவாசிக்கிறவங்க உன் நடுவுல கர்த்தர் நின்று உலகம் ஆச்சரியம் படத்தக்க ஆண்டவருடைய சூழ்நிலையில மாற்றுவார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை தேடி ஒரு கூட்ட ஜனம் வரலாம். மோசே போல் ஜனங்க வரலாம். மோசே போல் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. நீ கர்த்தருக்கு ஒரு ஊழிய செய்கிற பிள்ளையாக உன்னை மாற்றுவார். ஆண்டவர் மேல போடப்பட்டிருக்கிற அபிஷேகம் உன் வீடு யாரெல்லாம் தேடி வருகிறார்களோ அவருக்கு ஜீவ நதிக்கு போகிற பாதையை நீ வெளிப்படுத்தி காமிப்ப. விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கர்த்தரை பற்றி பேசுகிற ஒரு வீடாக உன்னை மாற்றுவார். உன் வீடோ அக்னி ஜுவாலை போல இருக்கும். யோபன் வீடு தேவனுக்கு கர்த்தர் என்ன போட்டார் தெரியுங்களா, வேலை போட்டார். ஆனா இங்க வசனம் சொல்லுது முச்செடி முழுமையாக தேவனுக்கு கர்த்தருடைய பிரசன்ஸ். அப்படின்னா என்னதுங்க, அக்னி சூழ்ந்து இருக்குது. அக்னி ஜுவாலையாக நரம்பப்படும். விசுவாசிகள் ஓட்டுமை சொல்றோம், அக்னியை கொண்டு வாங்க ஆண்டவரே, நீதான் அக்னி ஜுவாலை. There's a fire in your life. ஒரே ஒரு குச்சி, ஒரு காட்டை என்ன பண்ண முடியுங்களா, எடுத்துக்கணும். நீ ஆண்டவருக்கு நாம மாறணும் தெரியுங்களா? தேசத்துக்கு எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறேன், சபைக்குள்ள எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறேன். நீ அக்னி ஜுவாலையாக நீ மாறிட்டனா ஆச்சரியப்படத்தக்க உன்னை ஜனங்கள் தேடி வருவாங்க. ஏன்னா நீ ஆச்சரியமானது. உண்மையில ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகத்தை தேவனை கர்த்தர் அருள் செய்வார். விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த அக்னிக்காக ஜெபிக்கிறேன். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலை மேல் ஜெபிக்கும் போது வசனம் சொல்லுது, அவர் மறுரூபம் ஆக்கப்பட்டார். The word says he was transformed. அவர் என்ன ஆயிட்டாங்களா, மறுரூபமாக்கப்பட்டார். இங்க கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிற சீடர்கள் பேதுரும் யாக்கோபு யோவானும் சொல்கிறான், ஐயா மறுரூபமாக்கப்பட்டு நாம பார்த்தோம். அப்பொழுது மோசேயும் எலியாவும் உங்க இடத்துல வந்து என்ன பண்ணாங்க, பேசினதை நம்ம பார்த்தோம். நீ மறுரூபமாக்கப்படுவது, மோசேயும் அக்னியை கொண்டு வந்தவர். மோசே அக்னி கொண்டு வந்தாரா? மோசே அக்னி கொண்டு வரலையா? யார் அக்னி கொண்டு வந்துருங்க? அவருடைய முதலாவது இன்ட்ரோடக்ஷனே மோசேயோடது அக்னியின் ஜுவாலை மத்தியில தாங்க. ஆண்டவர் உன் குடும்பத்தை ஆண்டவர் இன்னைக்கு என்ன மாத்த போறாரு தெரியுங்களா?
ஒரு அக்னியின் ஜுவாலையாக மாற்ற போகிறேன். நீ ஆசீர்வாதமா இருக்க. நீ கையிடும் எல்லா காரத்துல ஆண்டவனா கொடுப்பாருங்க. பிசாசானவன் அது அழிவுக்கு கொண்டு வரலாம். கர்த்தர் அதை என்ன மாத்துறாரு தெரியுமா? ஆசீர்வாதமா மாத்துறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை பராயிருக்கிறதால் ஒரு குறையெனக்கில்லையே. கர்த்தர் என்னை பராயிருக்கிறதால் நான் தாழ்ச்சி அடையேனே. கர்த்தர் என்னை பராயிருக்கிறதால் ஒரு குறையெனக்கில்லையே. கர்த்தர் என்னை பராயிருக்கிறதால் நான் தாழ்ச்சி அடையேனே. உள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை சேர்த்திடுவார். ஆத்மாவை தினம் தேற்றிடுவார், நீதியின் பாதையில் நடத்திடுவார். செல்லும் வழியை செம்மையாக்கி நான் முன் செல்ல உதவிடுவார். சொந்திடாமல் பலன் கொடுத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். செல்லும் வழியை செம்மையாக்கி நான் முன் செல்ல உதவிடுவார். சொந்திடாமல் பலன் கொடுத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். தம் எடுத்துக்கோ, டிஸ்டர்பே இல்லை. நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருக்கணும். அதே 2 நாள் அதே டாக்டர் சொல்றாங்க வந்து நல்லா ஆயிடுச்சு, நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி. நன்றி ராஜா. ஆமென். எல்லா துதி எல்லா மகிமையும் கர்த்தர். ஆமென். 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 பேஷண்ட் ரெனால் ஆஷா ராஜன். நாங்கள் பேஷண்ட்டுக்கு 2011 ஜனவரியிலிருந்து கேன்சர், பிளட் கேன்சர்ல இருந்து நாங்கள் 2011 ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். 2012 ஜூலை மாதத்தில் பிளட் இன்ஃபெக்ஷன் ஆகி கேன்சர்லேயே வேறு மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி அதில் அந்தந்த இடமும் அப்படியே உப்பிட்டு வீங்குற மாதிரி ஆகிட்டு அந்த இடங்கள்லாம் அப்படியே சாப்பிட்டு அழுவி அந்த இடம் சதையே இல்லாத மாதிரி போயிடுச்சு. ஒன்று வந்துச்சு, காலில் பெருசாக வந்துச்சுன்னா அந்த இடம் சாப்பிட்டுச்சு. அதே லெஃப்ட் சைட்லேயே காலில் 2 3 ஆயிடுச்சுன்னா 4 ஆச்சு, 5 ஆச்சு, 6 ஆச்சு, 7 ஆயிடுச்சு. டாக்டர் என்னென்னவோ ட்ரை பண்ணார். ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போட்டு 19 நாள் வச்சு ராவம் போகலாம் கண்ணு முடிச்சு என்னென்னவோ ட்ரை பண்ணாங்க. அது 6 7 ஆயிடுச்சு. இன்னும் 7வது ஒரு உதட்டில் வந்துருச்சு. உதட்டு சாப்பிட்டுருச்சுனாக்கா அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது. மனசு ஒஞ்சி ஆண்டவர்கிட்டே ஆண்டவரே உங்ககிட்டே கூப்பிடுறாப்பா. அந்த சமயத்தில் சகோதரி மனாஜாம்பு சர்ச்சுக்கு கூப்பிட்டு வரலாம். அந்த நாள் தான் மாஸ்டரோட பர்த்டே 2012. அந்த தினத்தில் இந்த ரத்தம் வச்சு ஒழுகுது தூக்கிட்டு இதே இடத்துல உட்காந்துட்டு கர்த்தர் இந்த இடத்துல அப்படியே விடுதலை கொடுத்தாரு. சுகமா இருக்குது, நல்லா இருக்குது, எந்த ப்ராப்ளமே இல்லைங்க. நல்லா இருக்கு, எல்லா கட்டியெல்லாம் மறைச்சு எந்த பிரச்சனையும் இல்லை. சந்தோஷம் துக்கமா வந்த கர்த்தர் இன்னைக்கு துக்கம் சந்தோஷமா மாத்திட்டார். இன்னைக்கு ஸ்கூல்ல நல்லா படிக்கணும். கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்துட்டார். பாட்டு இதே கட்டி இதே பாட்டு அந்த கடவுள் திரும்ப கொடுத்தாரு. கடவுளுக்கு புறான கோயில் நன்றி. உங்களுக்காக ஜெபிச்ச பாஸ்டருக்கும் மற்ற அனைவருக்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.